அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். நமது சேனலில் தினமும் ராசி பலன்கள், பஞ்சாங்க குறிப்புகள், தினசரி விரதாதி விசேஷங்கள், அன்றைய நாளினுடைய சிறப்புகள், அன்றைய தினத்திற்கு உண்டான சுபமுகூர்த்த காலங்கள், சுபஹோரைகள் மற்றும் பூஜையில் சொல்ல வேண்டிய சங்கல்பம், பஞ்சாங்க சங்கல்பம் அனைத்தையும் நமது பதிவில் காண்பதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆவணி மாதம் 21ஆம் நாள் செப்டம்பர் 6ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய தின சிறப்பு. இன்று மாத நரசிம்மர் சதுர்தசி மற்றும் இன்றைய தினம் அனந்த விரதம், அனந்த பத்மநாப சாமியை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பானது. மற்றும் இன்றைய தினம் நடராஜர் அபிஷேகம். இன்றைய தினம் நடராஜர் அபிஷேகத்தை தரிசனம் செய்வதால் தொழிலில் உள்ள போட்டிகள் அனைத்தும் நீங்கும். நல்ல வெற்றி வாய்ப்புகள் என்பது உண்டாகும். அது மட்டுமல்லாமல் ஏதாவது வழக்கு அது போன்று ஏதாவது இருந்தாலும் அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான வெற்றிகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. நடராஜனுடைய அந்த அபிஷேகத்தை தரிசனம் செய்வது சகலவித நன்மைகளையும் உங்களுக்கு தருவதாக அமையும். மேலும் இன்றைய தினம் அனந்த விரதம், அனந்த பத்மநாப சாமியை இன்றைய தினம் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. அருகில் உள்ள பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது மற்றும் பள்ளி கொண்ட பெருமாளை இன்றைய தினம் வழிபாடு செய்வது மிக உன்னதமான நல்ல பலன்களை உங்களுக்கு தருவதாக அமையும். வரலட்சுமி விரதம் பெண்கள் ஆண்களினுடைய நலனுக்காக தீர்க்க சுமங்கலிகளாக இருப்பதற்கு, ஆண்களினுடைய ஆயுள் நீடித்து இருப்பதற்காக அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு விரதம். அதேபோல் இந்த அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு, அனந்த விரதம் ஆண்கள் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு விரதம், ஆண்கள் மட்டுமே அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு விரதம். ஆண்கள் பெண்களினுடைய நலனுக்காக இன்றைய தினம் அனந்த பத்மநாப சாமியை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. இன்றைய தினம் மாத நரசிம்மர் சதுர்தசி. மாதம் வருகின்ற இந்த வளர்பிறை சதுர்தசி திதி அன்றைய தினம்தான் நரசிம்ம பகவான் அவதாரம் செய்த தினம். இன்றைய தினம் சனிக்கிழமையுடன் இந்த சதுர்தசி திதி இணைந்து வருவது மிக மிக சிறப்பு. எனவே இன்றைய தினம் நரசிம்மர் வழிபாடு செய்வதால் கடன் சுமைகள் அனைத்தும் நீங்கும். இன்றைய தினம் மாலையில் அந்த பிரதோஷ வேளையில் நரசிம்ம பகவானை இன்றைய தினம் நீங்கள் வழிபாடு செய்வது, அந்த நரசிம்ம பகவானுக்கு உண்டான ருண விமோசன ஸ்தோத்திரத்தை இன்றைய தினம் நீங்கள் பாராயணம் செய்வது அல்லது ஒலிக்க செய்து கேட்பது என்பது உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும். கடன் சுமைகள் அனைத்தும் நீங்குவது மட்டுமல்லாமல் அந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து முழுவதுமாக விடுபடக்கூடிய ஒரு நல்ல நிலைமை என்பது உண்டாகும். எனவே இன்றைய தினம் அவசியம் அருகிலுள்ள பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று நரசிம்ம பகவானை வழிபாடு செய்வது உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளையும் தரக்கூடியதாக அமையும். அந்த நரசிம்ம பகவானுக்கு உண்டான அந்த ருண விமோசன ஸ்தோத்திரத்தை இன்றைய தினம் நீங்கள் பாராயணம் செய்வது அல்லது காதால கேட்பது என்பது உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை தருவதாக அமையும். இன்றைய கிரக நிலவரம். மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு மற்றும் சந்திரன், மீனத்தில் சனி. இனி இன்றைய ராசி பலன்கள். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் நினைத்த காரியங்களில் நினைத்தபடி நல்ல சாதகமான வெற்றிகள் மற்றும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. மாணவர்களுக்கு இன்றைய தினம் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. மேலும் பணியிடங்களில் இன்றைய தினம் உங்களுடன் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் உங்களுக்கு சாதகமாகவும் உதவிகரமாகவும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. இந்த நாளில் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவது சம்பந்தமான அந்த சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம், பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது.
பணியிடங்களில் உங்களுக்கு நல்ல சாதகமாக ஒரு சூழ்நிலை என்பது இந்த நாளில் அமைகிறது. தொழில் வியாபாரங்களில் நல்ல முன்னேற்றங்கள், லாபங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மேலும் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மாணவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சாதகமான நாளாகவும் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம நாளாக அமைவதால் இன்றைய தினம் நீங்கள் நாள் முழுவதும் நிதானத்தையும் மௌனத்தையும் கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான உற்சாகமான நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளில் உங்களுடைய வெளியூர் பயணங்கள் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. இந்த நாளில் உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு மிகவும் ஆதரவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்து சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி திட்டமிட்டபடி சிறப்பாக செய்து முடித்து வெற்றியை காணக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மாணவர்கள் கல்வியில் சற்று அதிக கவனத்துடன் ஈடுபாடுடன் இருக்க வேண்டும். மேலும் உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். வருமானம், நல்ல பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. நல்ல தனவரவு இருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் புதிய பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அது சுமூகமாக பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காணக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. புதிய தொழில் வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த தொழில் வேலைவாய்ப்பு சம்பந்தமான நல்ல செய்திகள், சாதகமான செய்திகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் இடமாற்றங்கள், தொழில் மாற்றம், பணியிட மாற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. அரசு வழி விஷயங்களில் சற்று நீங்கள் எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் நிதானத்துடனும் இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் என்பது தேவை. குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து போகக்கூடிய நீங்கள் மனப்போக்கை இன்றைய தினம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். எந்தவித தேவையற்ற வீண் விவாதங்களை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு மேலும் நன்மையை தருவதாக அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிக சிறப்பான உங்களுடைய முயற்சிகளில் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், முயற்சிகளில் இதுவரை இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. நல்ல தனவரவு இருக்கக்கூடிய நாளாகவும், தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாகவும், நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான, உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இன்றைய தினம் உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், ராகுவுடன் இணைந்து சந்திர பகவானுடைய சஞ்சாரம், குருவினுடைய பார்வையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த நாள் உங்களுடைய பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய தொழில் வியாபாரங்களில் நல்ல லாபங்கள் இருக்கக்கூடிய ஒரு சாதகமான நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளில் உங்களுடைய பணியிடங்களில் நீங்கள் அதிக உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நாள் நீங்கள் நினைத்ததை திட்டமிட்டபடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. புதிய முயற்சிகளில் நீங்கள் சற்று சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு சிறப்பை தருவதாக அமையும். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை ஆலோசித்து அதன் பிறகு புதிய முயற்சிகளில் அல்லது உங்களுடைய தொழில் வியாபாரத்தை விரிவு செய்வதாக இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர் பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நீங்கள் யோசித்து சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு சிறப்பை தருவதாக அமையும்.
மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்று கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளில் உங்களுடைய பணியிடங்களில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை என்பது ஏற்படும். உங்களுடைய பேச்சில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்துடனும் நிதானத்துடனும் இருக்க வேண்டும். இந்த நாளில் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாளாகும். குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. பஞ்சாங்கம் விஸ்வாவசு ஆண்டு தட்சிணாயன புண்ணிய காலம் வருஷ ருது ஆவணி மாதம் 21ஆம் நாள் செப்டம்பர் 6ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய பக்ஷம் சுக்லபக்ஷம். திதி சதுர்த்தசி திதி. இன்றைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். யோகம் அதிகண்ட யோகம். கரணம் கரசை கரணம். நேத்திரம் 2 ஜீவன் 1. இன்றைய தினம் சூரியோதயம் காலை 6:01. சூரிய அஸ்தமனம் மாலை 6:13. இன்றைய ராகுகாலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் மாலை 3 வரை. கூலிகை காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைய தினம் சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய தினம் சந்திராஷ்டமம் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய தினம் கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் பிற்பகல் 1 வரை. மாலை 5 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய சாத்த திதி சுக்லபக்ஷ சதுர்தசி. இனி இன்றைய சுபமுகூர்த்த நேரம். இன்றைய பிரம்ம முகூர்த்த நேரம் காலை 4:25 முதல் 5:13 வரை. இன்றைய அபிஜித் முகூர்த்த நேரம் காலை 11:42 முதல் நண்பகல் 12:31 வரை. இன்றைய அமிர்த காலம் நண்பகல் 12:49 முதல் பிற்பகல் 2:22 வரை. இன்றைய சுபஹோரை காலை 7 முதல் 8 வரை. காலை 10 முதல் பிற்பகல் 1 வரை. பிற்பகல் 2 முதல் 3 வரை. மாலை 5 முதல் இரவு 7 வரை. சங்கல்பம் மமோபாத்த சமஸ்த த்ரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணக द्वितीये परार्ते श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्टिसंवत्सराणां मध्ये. பஞ்சாங்கம் விஸ்வாவசு நாம சம்வத்சரே தக்ஷிணாயனே வருஷ ருது சிம்ம மாசே சுக்லபக்ஷே சதுர்தசியாம் சுபதிதோ வாசரக ஸ்திரவாசர யுக்தாயாம் ஸ்ரவிஷ்டா நக்ஷத்திர யுக்தாயாம் அதிகண்ட யோக யுக்தாயாம் கரச கரண யுக்தாயாம் ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் சதுர்தசியாம் சுபதிதோ. அன்பு நேயர்களே, தினமும் ராசி பலன், பஞ்சாங்க குறிப்புகள், சுபமுகூர்த்த நேரம், சுபமுகூர்த்த காலங்கள், பூஜையில் சொல்ல வேண்டிய சங்கல்பம், கிரக நிலவரம் அனைத்தையும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களும் இந்த பதிவை கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.